ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தக்காளி தொக்கு செய்வது எப்படி என்று பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தொக்கு செய்வதற்கு நல்ல பழுத்த தக்காளி பழங்களாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு துணியால் நல்லா துடைச்சிக்கணும். எந்த விதத்துலேயும் ஈரம் இருக்கக்கூடாது, தண்ணீர் சேர்க்கக்கூடாது தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு. தக்காளி பழங்களை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. பொடியாக நறுக்குனா சீக்கிரமாகவே நல்லா வெந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி நான் இங்கே 1 கிலோ தக்காளி பழம் எடுத்திருக்கேன். கூடவே கடுகு 2 ஸ்பூன், உளுந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய், பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். பூண்டு தட்டி வச்சுக்கலாம். இப்போது கடுகு வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் இல்லாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு வெந்தயம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தக்காளி, கொஞ்சம் புளி, உப்பு சேர்த்து நல்லா மூடி வேக வையுங்க. இது எதுவுமே பண்ண வேண்டியது. புளி நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுலாம். புளி சேர்த்தா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். நான் புளி சேர்த்து தக்காளி போட்டு உப்பு கொஞ்சம் அளவாக போட்டுட்டு அது நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கு பிறகு எடுத்துக்கலாம். நல்லா வேகணும், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வேக விடலாம். பாருங்கள், இப்போது தக்காளி நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் 1/2 கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப ருசி தரக்கூடியது. நல்லெண்ணெய் தான் கட்டாயமாக சேர்த்துக்கணும். நம்ம நறுக்கி வச்ச பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையில்லை, இஷ்டமில்லைன்னா பச்சை மிளகாய் போட வேண்டியதில்லை. அது கூடவே நம்ம வேக வைத்த அந்த தக்காளி கிரேவியை இது கூட சேர்ந்து நல்லா கிளறி விடணும். தக்காளி தொக்கு சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்ச அந்த கடுகு வெந்தயத்தூள் அதை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூனாவது போடணும். அப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் காரம் அதிகமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த தொக்குக்கு. அடுத்ததாக நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கலர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கலர் பவுடர் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கலர் போட்டால் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாமே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், சாப்பிடணும்னு தோணும். அதனால் அந்த ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் அல்லது அஸ்கா சர்க்கரை சேர்த்தலாம். இது இனிப்பு கொஞ்சம் இருந்தால் தான் அந்த புளிப்புக்கும் இனிப்புக்கும் காரத்துக்கும் மிக சுவையாக இருக்கும். இது சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப அற்புதமாக இருக்கும். 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கெடாமல் இருக்கும். புளி சேர்த்திட்டிங்கன்னா கெடாமல் இருக்கும். இதை நல்லா கிளறி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு வெந்த உடனே எடுத்து வைத்துக்கலாம். இது 6 மாதம் வரைக்கும் இருக்கும். நீங்கள் பிக்னிக் எங்காவது போனால் கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். சப்பாத்தியும் இதுவும் கொண்டு போனால் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ சுவையான, காரமான, அட்ராக்ஷனான தக்காளி தொக்கு தயார். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே இது மிக அற்புதமாக இருக்கும்.